இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வெறும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா அப்ப அவன் ஏன் கூட இருந்திருப்பான். அவன் கிட்னாப் ஆயிருக்க மாட்டான். ஆனா இதுக்கு மேல என்னால கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. போலீஸை நம்பினதெல்லாம் போதும். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும். நிச்சயமா பண்ணுவேன். கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன். ஆனா என்ன பண்றது? மோகன், உங்களோட சிச்சுவேஷன், உங்க பெயின் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இந்த விஷயத்துல இருந்து உங்களை விலகி இருக்க சொல்லிருக்காரு. அந்த ஆள் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாரு. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் கோவப்படுவாரு. எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா நான் அவங்க 2 பேருக்கு இடையில எந்த ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்ண விரும்பல. ஆனா இங்க பிரச்சனை எனக்கோ இவனுக்கோ இல்ல ராதிகாவுக்கோ இல்ல. இங்க பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு. கிருஷ்ண பரமாத்மா, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. நான் மானஸ் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். அவனை காப்பாத்தி ஆகணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏதாவது. இந்த நேரத்துல யார் எவ்வளவு சத்தம் போடுறது? டே ரஞ்சித், எங்கடா இருக்க? சொல்லுங்கண்ணா, மறுபடியும் வந்துட்டீங்களா? அது உங்க வீடு இந்த தெருவுல இல்ல, அடுத்த தெருவுல இருக்கு. ஆனா டெய்லியும் இங்க தான் வந்து ஹார்ன் அடிக்கிறீங்க. எல்லா ரோடும் ஒரே மாதிரி இருக்கு. இது ஏன் தப்பு இல்ல, கவர்மெண்டோட தப்பு. சரி சரி போதும், சொல்றேன்ல, உடனே வண்டி எடுங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஏகப்பட்ட சர்தார்ஜியை பார்த்துட்டேன். மதியம் கூட அங்க ஸ்கூல் வாசல்ல எனக்கு தெரிஞ்ச ஆமாண்ணா, அந்த பையன் வண்டியில தான் இருந்தான். அவங்க அப்பாவை கூப்பிட சொன்ன, அவன் வண்டியில இருந்து இறங்கி போயிட்டான். மானச கண்டுபிடிக்க வழி கிடைச்சிருச்சு. மோகன், அம்மா சீக்கிரமா வருவேன், வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். நான் மானஸ் கிட்ட சொன்னேன், அவனை நான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நான் போகல. ஏன் குழந்தை எனக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் காலையில பஸ் ஸ்டாப்ல கூட நான் அவனை திரும்பி பார்த்து பாய் சொல்லல. பாய் பாய் அம்மா. அம்மா, என்ன திரும்பி பார்த்து பாய் சொல்லுங்க. அம்மா பாய். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் அவனை திரும்பி பார்த்து பாய் சொல்லிருக்கணும். அவனை பிக்கப் பண்ண நானே போயிருக்கணும். என்னால இங்க உட்கார முடியாது. என் குழந்தை அங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் தான் அவனை தேடி இங்கிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். அவன் ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருக்கான்னா, ஒரு வேலை அவ ஸ்கூல்லயே இருக்கலாம். மானஸ்,